காக்காச்சாவடி காமராஜபுரம் அருள்மிகு ஸ்ரீ பட்டத்தரசியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா. கோவை காக்காச்சாவடி காமராஜபுரம் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பட்டத்தரசியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சாவடி பாலு, பூவாத்தாள், துளசிமணி பாபு, தங்கமணி, ராதா, பாபு பூசாரி, சரஸ்வதி ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் சிவஸ்ரீ சந்திரசேகர சுவாமிகள் கும்பாபிஷேக விழாவை முன்னின்று நடத்தினார். சிறப்பு விருந்தினராக கோவில் தர்மகர்த்தா மருதமுத்து செட்டியார் கலந்து கொண்டார். கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கணபதி ஹோமத்துடன் துவங்கிய இந்த யாக பூஜையின் போது வாஸ்து ஹோமம், நவகிரக ஹோமம், கோபுர கலச ஹோமம், பூர்ணாதி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு யாககால பூஜைகளும் நடைபெற்றது. பின்னர் புண்ணிய நதிகளிலிருந்து எடுத்து வரப்பட்ட கும்பகலசங்கள் மேல
பேரன்பு கொண்ட காவடி காக்காசாவடி காமராஜபுரம் மக்கள் அனைவருக்கும் எங்கள் முதற்க நன்றியை தெரிவித்துள்ளனர். இந்த மாபெரும் பட்டாளம்மன் கோவில் வந்து ஆதி காலத்தில் வந்து திரு பாலசுப்ரமணியம், கித்தான், அண்ணாதுரை, ரவி, முனியண்ணன் இவங்கெல்லாம் ஒரு ஒத்துழைப்பாக இருந்துக்கிட்டு திருவிழா சிறப்பாக நடந்துக்கிட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நடந்துக்கிட்டு இருந்தது. இப்போ வந்து திரு துளசி அவர்களும் திரு பூவாத்தா அவர்களும் மாபெரும் முயற்சி எடுத்து இவ்வளோ பெரிய நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுக்கு மனமாற நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மென்மேலும் பதிவு சேர்க்க வாழ்த்துகிறேன். வணக்கங்க. சாவடி காமராஜபுரம் எழுந்தருளும் அருள்மிகு பட்டத்தரசியம்மன் திருக்கோயில் 3வது கும்பாபிஷேகம் மிக சீருடன் சிறப்புடன் நடைபெற்றது. மிக்க அனைவரும் மகிழ்ச்சியுடன் அம்மனை வேண்டி மகா கும்பாபிஷேகம் மிக சீருடன் சிறப்புடனும் நடைபெற்றது. எங்களோட கோயிலோடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் சும்மா ஒரு மேடையில் இருந்ததுங்க. மேடையில் என்ன எங்கள் பெரிய மேடையில் இருந்தது. இந்த மேடையில் இருந்தபோது சும்மா ஒரு நோம்பி சாட்டு வேணுமானு ஒரு பச்சை பந்தல் போட்டு நோம்பி சாட்டு வாங்கலாம், அதுதான் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு. அப்படி இருக்கிற சமயத்தில் நாங்கள் ஒரு வேலையை தாண்டி வந்து இந்த காட்டுக்குள்ளே சாமி கும்பிடுமா. அவர் பேர் வந்து பதிக்க உண்டு. அந்த கவுண்டரை போய் கேட்டு போட்டு வந்து தான் சாமி கும்பிடணுமா. அப்போ அனுமதிக்கலையேன்னு சொன்னால் நாங்கள் சாமி கும்பிட முடியாது. அந்த இது பார்த்தீங்கன்னா இப்போ ரோட்டோரத்தில் இருக்கிற போது எங்களுக்கு வந்து ஒரு 25 வீடு மட்டும்தான் இருந்திருக்குது. அந்த 25 வீட்டுக்காரரு போய் வருஷமானா போய் கேட்டு போட்டு வந்து நோம்பி சாட்டு வாங்கலாம், அது பச்சை பந்தல் போட்டு. இந்த மாதிரி பிரபலமான கோயில் கிடையாது. அப்படி இருக்க சமயத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இதே பகுதி வந்து பட்டாபூமியே கிடச்சிருச்சு. பட்டாபூமியை கிடச்ச பிறகு எங்களுடைய சாமி வந்து முதல் வந்து பூவரச மரத்துக்கு கீழே இருந்ததுங்களா. அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த படம் மாற்றி வச்சு சிறுசா ஒரு கோயில் கட்டினாங்க. ஒரு ஓட்டு விலை சாலை. எனக்கு அறிவு தெரியும். நான் ஒரு 5-10 வயசுக்குள்ளே இருக்கும். எனக்கு நல்ல அறிவு தெரியும். அப்போ தெரிகிற போது ஒரு ஓட்டு விலை சாலை, ஒரு 6 கார் கர்ப்பகரகம், அவ்வளோதாங்க. பழைய கால சுயம்பு அருவம் உருவம் இல்லாத சாமி. அதைத்தான் வந்து நாங்கள் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தோம். இதில் வந்து பெரும்பாலும் வந்து ராஜனுங்கிறவரு தான் வந்து இதில் வந்து முக்கியத்துவம். அதுக்கு பிறகு வந்து பீலமேடுங்கிறவர் வந்து அப்பா பேர் என்ன ஆறுமுகம்ங்கிறவர். நாங்கள் பீலமேடான்னு தான் சொல்லுவோம். ஆறுமுகம் தான் அவரு தான் எங்களுக்கு முக்கியத்துவம். அது போக வந்து எங்கள் அப்பா மருதாசலம், அது போக புள்ளாரிங்கிறது பழனிசாமி, அவர் ஒரு முக்கியத்துவம். முனியண்ணன் முனியசாமி, பாலசுப்ரமணியம் வந்து எங்களுக்கு வந்து அதாவது நாங்கள் தெளிவாக இல்லாத போது எங்களை தெளிவுபடுத்தணும் அவர் தான். எங்களுக்கு வந்து முழுக்க இந்த ஊருக்கு வந்து வழிகாட்டி வந்து பால அவர்கள் தான். கோவில் கும்பாபிஷேகம் கோயம்புத்தூர் சரவணம்பட்டி ஸ்ரீ ராஜகணபதி குருக்கள் தலைமையிலும் சிவஸ்ரீ சந்திரசேகர குருக்கள் தலைமையிலும் கும்பாபிஷேகம் மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற்றது. பிறகு கும்பாபிஷேகத்திற்கு வருகை தந்த அனைத்து பக்தர்களும் நலமுடன் இருப்பதற்காக எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். மற்றும் கோவை மாநகர பொதுமக்கள் அனைவரும் நலமுடன் இருப்பதற்காகவும் தொழில் மேன்மை இருப்பதற்காகவும் எல்லாம் வல்ல பட்டத்தரசியம்மனை வழிபாடு செய்யப்பட்டிருக்கின்றது. சிவாதி சிற்றம்பலம்.